அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வளித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும். இறுதி தூதர் அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அருளால் மக்ரிப் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது சூரியன் மறைந்த உடன் தொழக்கூடிய தொழுகைதான் மக்ரிப். மக்ரிப் என்ற அரபி சொல்லுக்கு மேற்கு என்று பொருள். காலையில் கிழக்கே உதித்து மேற்கில் மறைந்தவுடன் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்குத்தான் இந்த மக்ரிபு தொழுகை. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். மக்ரிபை அதற்குரிய நேரத்தில் அவனுடைய வீட்டிலே தொழுதுவிட்டு மேலும் அவனுடைய அருளை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் தர்பியா என்ற ஒரு வகுப்பை நமது ஜமாஅத்து ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த தர்பியாவுடைய தலைப்பு நபி நேசம் நம் சுவாசம். அருமையான ஒரு தலைப்பு. தர்பியா என்ற அரபி சொல்லுக்கு வார்த்து எடுத்தல், சீர் திருத்துதல், சீர் செய்தல் என்று பொருள். இதனுடைய அடிப்படை மூலச்சொல் என்ன? ரப்பா. ரப்பா என்று சொன்னால் வளர்த்தான், நன்கு பயிற்சி கொடுத்தான், வார்த்து எடுத்தல், சீர் திருத்துதல் என்று பொருள். ரப்பா யு ரப்பி தர்பியத். அது நான் பழக்க வழக்கத்தில் தர்பியா தர்பியா என்கிறோம். எத்தனையோ தர்பியாக்கள் நம்முடைய மர்கஸில் போடப்பட்டு பல மாற்றங்கள், பல ஏற்றங்கள் வந்ததுண்டு. இன்றைக்கு ஒரு சபை நாம் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சபையில அழைக்கப்படாத விருந்தாளிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். அது யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். எங்கெல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைக்கு மலக்குமார்கள் வந்து நம்மோடு அமர்ந்திருக்கிறார்கள். என்ன கொஞ்சம் பேர் தானே உட்கார்ந்திருக்கிறோம், மீதி பேர்லாம் காணல என்று கவலைப்பட வேண்டாம். முக்கியமான விஐபிகள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அமரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்கள், வானவர்கள். அப்ப இந்த சபை முக்கியமான ஒரு சபையாக தென்படுகிறது, காட்சி அளிக்கின்றது. வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே விடுமுறை நாள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய ஒரு நன்னாள். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் வெள்ளிக்கிழமையில் தான் தொலைக்காட்சியில ஒளி போடுவார்கள். அதை பார்ப்பதிலே ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு 24 மணி நேரம் ஒளியாகத்தான் இருக்கின்றது. ஒளினா என்னது? பாட்டும் படமும், அதான் ஒளி. ஒரு காலத்தில் வெள்ளிக்கிழமை தான் ஒளி எப்ப போடுவாங்க, போய் உட்கார்ந்துருது. இப்ப சின்ன திரைகளில் இருந்து நம்முடைய எண்ணத்தை கலட்டி விட்டு வண்ணத்தரையின் பக்கம், அதாவது இறை இல்லத்தின் பக்கம் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மலக்குமார்கள் நம் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சபையைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இன்றைய பொழுதில, இன்றைய தேதியில எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தாலும் அத்தனை நிகழ்வுகளும் சரியான ஒரு சபை என்று கூற முடியாது, முறையான ஒரு அமர்வு என்று சொல்ல முடியாது. இறைமறையை பற்றியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும்
பேசப்படுகின்ற சபைதான் ஈமானிய சபை, இஸ்லாமிய சபை. இந்த சபைதான் இந்த உலகத்தில் அதிகமாக கொண்டு வரப்பட வேண்டும். மக்களுக்கு ஈமான், இறை நம்பிக்கையை ஊட்டப்பட வேண்டும். அந்த ஈமானுடைய கனியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சாப்பிடு, ருசித்து பார். நீ எத்தனையோ கனிகளை சாப்பிட்டிருப்பாய். மாம்பழம் என்ன, வாழைப்பழம் என்ன, மாதுளம் என்ன, எத்தனையோ பழங்களை சாப்பிட்டிருப்பாய். அதெல்லாம் ஒரு ருசி. ஆனால் ருசிக்கெல்லாம் ருசியாக, ருசிக்கெல்லாம் தலையானதாக ஒரு சுவை இருக்கிறது என்று சொன்னால் அது ஈமானுடைய சுவை. ஈமானுடைய சுவை. ஈமான் 70 சொச்ச கிளைகள் கொண்டது. அந்த இறை நம்பிக்கை என்ற சுவையை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் சுவைத்து விட்டால் வேற சுவைத்தலுக்கு வேற ருசியை தேடவே மாட்டான். அந்த அளவுக்கு ஈமான் நம்மை பக்குவப்படுத்தும். அது மட்டுமல்ல, நம்மை பலப்படுத்தும். அது மட்டுமல்ல, நம்மை மன்னரைக்கு அழைத்து செல்லும். மன்னரை எப்படிப்பட்டது, மறுமை எப்படிப்பட்டது என்பதை கூட்டி செல்லும், அழைத்து செல்லும். இன்றைக்கு இத்தனை பேர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய நாட்டம் அமர்ந்திருக்கிறீர்கள், மார்க்கத்தினுடைய தேட்டம் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இறைவன் நம்மை அழைத்து வந்திருக்கின்றான். அந்த அழைப்பை ஏற்று இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, நபி நேசம் நம் சுவாசம். இந்த நபி, நபி என்று சொன்னால் சாதாரணமான ஒரு இறை தூதரா? நபி என்ற வார்த்தை எதிலிருந்து வந்தது? நுபுவத், இறை செய்தி. 40 வயதில் நுபுவத் என்ற நபித்துவம் வழங்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக, சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக, அனைத்துக்கும் பொறுப்பேற்ற ஆட்சியாளராக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து மனித நேயத்தை பரப்பியவர்கள் தான் இந்த நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இறை தூதர்கள். இன்றைக்கு மௌலூது என்று சொன்னாலே அதற்கு என்ன பொருள்? பிறப்பு என்று பொருள். பிறப்பை வைத்து எதுவும் நாம் சொல்ல முடியாது. அந்த பிறப்புக்கு பின்னால் சாதித்தது என்ன, சாதனை நிகழ்த்தியது என்ன, அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த சத்திய பிரச்சாரங்கள், உண்மையினுடைய முழக்கங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதை கொண்டு வந்தார்கள்? இறை போதனையை கொண்டு வந்தார்கள். இந்த சமுதாயம் இன்றைக்கு என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஏனைய மாதங்களில் நினைத்தே பார்க்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல், செயல், அங்கீகாரம் எதையுமே பார்க்க மாட்டார்கள். ரபீல் அவ்வல் மாதம் வந்தவுடன் தான் நினைத்து பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரா? அப்படிப்பட்ட ஒரு தூதரா? வாழ்க்கையினுடைய அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவர்களுடைய முன்மாதிரியை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதுதான் உண்மையிலே அவர்களை நேசிக்கின்றோம் என்ற அர்த்தம். அவர்களை நாம் சுவாசிக்கின்றோம் என்ற அர்த்தம். அவர்கள் மீது நாம் பாசத்தை வைத்திருக்கின்றோம் என்ற அர்த்தம். அவர்கள் மீது அன்பை கொட்டி கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். மௌலூது வந்தவுடன் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ காயல்பட்டினத்தை சார்ந்த ஷாகுல் ஹமீத் அண்டு பிரதர்ஸ் சகோதரர்கள் எழுதிய கிறுக்கல்கள், உளறல்களை வைத்து பாடுவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதா? அவர்களுடைய கட்டளை செயல்படுத்துவதா? இந்த மௌலூதுடைய வரிகள் எல்லாம் பற்றி உங்களுக்கு அருமையான முறையில நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் எப்படிப்பட்ட வாசகங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன, எந்த வாசகங்கள் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று. ஒரு காலத்தில் ஏகத்துவத்தினுடைய எழுச்சிக்கு முன்பாக நாமெல்லாம் ஓதியவர்கள் தான், ராகம் போட்டு மெட்டு கட்டி ஓதியவர்கள் தான் நாங்கள்லாம். இன்றைக்கு நாம் ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது தவறு.
அது பிழை, அது பாவம் என்று தெரிந்து விளங்கி வந்த பிறகுதான் உங்களுக்கு மத்தியில இன்றைக்கு சத்தியத்தை சொல்கிறோம். வெறுமனே சத்தியத்தை நாங்கள் சொல்லவில்லை. அந்த மௌலூத் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில முழு மூச்சாக இந்த வட்டாரத்தில் ஓதப்படுகிறது என்ற செய்தியை ஜும்மாவுக்கு பிறகு நான் செவிமடுத்தேன். அதற்கு முன்பாகவே நம்முடைய ஜமாத் சார்பாக அருமையான முறையில நோட்டீஸ் அடித்து இன்றைக்கு ஜும்மா முடிந்தவுடன் இமாம் அவர்கள் பரபரப்பாக சென்று அவர்களை சேர்ந்து சில சகோதரர்களும் சென்று இந்த நோட்டீஸை விநியோகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும், ஏன் நேசிக்க வேண்டும், எதற்காக நேசிக்க வேண்டும் என்பதை இந்த முஸ்லிம் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக இந்த மௌலூதை ஓதிவிட்டால் அவர்களை நேசிக்கின்றது என்ற அர்த்தமா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே அருமையாக சொல்லியிருக்கின்றான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். 33வது அத்தியாயம் 6வது வசனம். ஒத்த வரியில ரத்தின சுருக்கமாக அனைவருடைய உள்ளத்திலும் பதியக்கூடிய வகையிலே, ஈர்க்கக்கூடிய வகையிலே சொல்லிட்டான். அன்னபியு, அன்னபியு என்ற சொல்லுக்கு அந்த வாசகத்துக்கு என்ன பொருள்? இந்த நபி இருக்கிறாரே குறிப்பிட்டு சொல்றான். இந்த நபி எந்த நபி? முத்திரை நபி. எந்த நபி? முகமது நபி. எந்த நபி? அகிலத்தின் அருள் கொடை என்று போற்றப்பட்ட நபி, இறுதி தூதர் முஹம்மதே முஸ்தபா சையதுல் முர்சலின் சன்மார்க்க தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி பேசுகிறான். அலிஃப் லாம் மீம். அந்த அலிஃப் லாம் எங்கெல்லாம் பயன்படுத்தி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவதற்கு தான் அரபியிலே பயன்படுத்த முடியும். அன்னபியு, இந்த நபி இருக்கின்றாரே. அவுலா, அவுலா என்று சொன்னால் என்ன பொருள்? மேலானவராக இருக்கின்றார். அவுலா என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? தர்பியா பயான் மாதிரி கேட்க கூடாது. இங்க பேசக்கூடிய பேச்சை கூர்ந்து கவனிக்கணும். அரபி சொல்லுக்கு என்ன பொருள் சொல்கிறார் என்று. இந்த தர்பியா முடிவில் சில வார்த்தைகளை அரபியை சொல்லி நான் கேட்பேன், நீங்கள் அதற்கு தமிழிலே சொல்ல வேண்டும். அந்நபி என்று சொன்னால் என்ன பொருள்? இந்த நபி. அவுலா என்று சொன்னால் என்ன பொருள்? மேலானவர். பில் மூமினின் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மூமின்களுக்கு. மின் அன்ஃபுஸிஹிம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அவர்களுடைய உயிரை விட. அப்போ ஒரு மனிதனுக்கு, ஒரு இஸ்லாமியனுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர் யார்? ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு இளைஞர்களும் இளைஞிகளும் வாலிபர்களும் இன்னும் சொல்ல போனால் முதியவர்களும் கட்சி தலைவர் தான் எங்கள் தலைவர், கழக தலைவர் தான் எங்கள் தலைவர், சங்க தலைவர் தான் எங்கள் தலைவர். ஆனால் உண்மையிலே நம்முடைய அங்க தலைவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எதற்கு வேண்டும் முன்மாதிரி? எல்லாத்துக்கும் முன்மாதிரி. உங்களுக்கு உஸ்வத்துன் ஹசனா வேண்டுமா? உஸ்வத்துன் ஹசனா என்றால் என்ன பொருள்? அழகிய முன்மாதிரி. பதிவு செய்து கொள்ளுங்கள் உள்ளத்திலே. பேனா இருந்தால், பேப்பர் இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். அரபி சொல்லுக்கு, அரபி சொல்லை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டீர்கள், ஆனால் பயான் சொல்லும் பொழுது இலகுவாக நீங்கள் புரிந்து விடுவீர்கள். உஸ்வத்துன் ஹசனா, உஸ்வத்துன் ஹசனா என்று சொன்னால் அழகிய முன்மாதிரி. இங்கு அழுக்கு முன்மாதிரி கிடையாது. எது மாதிரியான புது மாதிரியான கொள்கை இஸ்லாமிய கொள்கை கிடையாது. எல்லோரும் நுகரக்கூடிய, எல்லோரும் நேசிக்கக்கூடிய, எல்லோரும் சுவாசிக்கக்கூடிய ஒரு மூச்சு தான் இந்த இஸ்லாமிய மூச்சு. நம்முடைய சுவாசம், நம்முடைய காற்று, நம்முடைய மோகம், நம்முடைய வேகம், நம்முடைய பாகம், நம்முடைய தேட்டம், நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய தெளிவுரை எல்லாமே எதை நோக்கி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி இருக்க வேண்டும். அவர்களை உண்மையிலேயே நேசிக்க வேண்டும். இது தௌஹீது மாலிகளுக்கு மட்டும் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் அல்ல. இதை மைக்கு மூலமாக, ஒளிபெருக்கி மூலமாக யார் யாரெல்லாம் செவி மடுக்கிறார்களோ அத்தனை பேர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய உயிரை விட யாரை நேசிக்க வேண்டும்?
யார் மீது பாசம் கொள்ள வேண்டும், யார் மீது அன்பு செலுத்த வேண்டும்? அல்லாஹுக்கு அடுத்த அல்லாஹுடைய தூதர் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய சம்பவம், அவர்களுடைய நிகழ்வு, அவர்களிடத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் படிப்பினை என்ன? எல்லாத்தையும் வச்சுட்டு ஈமானுக்குத்தான், இஸ்லாத்திற்குத்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுதான் நேசம் வைத்தார்கள், எல்லாத்தையும் கொட்டி கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை, நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய எண்ணங்கள் எங்கே? ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் மீது நேசத்தை கொட்டியதின் விளைவுதானே, பாசத்தை காட்டியதின் விளைவுதானே இன்றைக்கு நாம் மஸ்ஜித் தக்வாவில் இந்த இடத்துல முஸ்லிம் என்று பெயர் சொல்லிக் கொண்டு அமர்ந்திருக்கிறோம். அவர்களுடைய தியாகம், மதீனத்து அன்சாரிகள், முஹாஜிர்கள் வரலாறு எதை நமக்கு கற்றுத்தந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசத்தை செலுத்தியிருந்தார்கள். அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அத்தியாயத்தை குறித்துக் கொள்ளுங்கள், வசனத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். 33வது அத்தியாயம் 6வது வசனம். இந்த நபி இருக்கிறாரே, ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்? உங்களுடைய மனசிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நபி மூமின்களுக்கு அவருடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றார். இன்னைக்கு யாருக்கு உயிரை கொடுக்கறாங்க தெரியுமா? கட் அவுட்டுக்கு உயிரை கொடுக்கறாங்க, நடிகர்களுக்கு உயிரை கொடுக்கறாங்க, கூத்தாளிகளுக்கு, ஏமாற்று வித்தைக்காரர்களுக்கும் போலிகளுக்கு தங்களுடைய உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம் செய்கிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதையெல்லாம் தடுக்கிறது, இதெல்லாம் ஒழிக்கின்றது, இதையெல்லாம் மறுக்கின்றது. உண்மையிலே நேசம் கொள்வது, எந்த தலைவரை நேசம் கொள்ள வேண்டும், நாம் விடக்கூடிய மூச்சு எப்படி இருக்க வேண்டும்? அஷ் என்று தும்மினால் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோமே, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம். அந்த தும்மும் பொழுது ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும்? எல்லோரும் ஆச்சரியமாக நினைப்பார்கள். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வழியா மேல போயிட்டு கீழே இறங்குறோம், என்ன அல்ஹம்துலில்லாஹ்? அப்படி இறங்கும் பொழுதுதான் அந்த விஞ்ஞானத்தினுடைய கருத்துகளின்படி ஆய்வு செய்யும் பொழுது, ஏறி இறங்கும் பொழுது போயிட்டு வந்து விடுகிறது. உங்களுக்கு திரும்ப மூச்சு தந்திருக்கிறான்ல, கிருமியெல்லாம் வெளியேற்றின பிறகு ஒரு சமமான ஒரு நிலை. அதற்காகத்தான் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறீர்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இப்படி அஜ் என்று தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோமே, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. யோசிங்க, யோசிங்க, யோசிக்க யோசிக்கத்தான் நேசிப்பது நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகரிக்கும். அப்ப தும்மும் போது நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிச்சாச்சு. அப்ப செவி மடுக்கக்கூடியவர் என்ன சொல்லணும்? யர்ஹமுக்குமுல்லாஹ். சரியாக சொல்லிட்டார் சகோதரர். யர்ஹமுக்குமுல்லாஹ் என்ன பொருள்? அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக, அருள் புரிவானாக, பரிவு காட்டுவானாக, அன்பை செலுத்துவானாக. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாவனையில், ஏதோ ஒரு மோகத்தில், ஏதோ ஒரு தாகத்தில் இருக்காமல் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்களே, இதற்காக அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும்? அருள் புரியட்டும். இப்படி சொன்னா நம்மளாம் யாரு? ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் மீது பாசத்தை வைத்திருக்கிறோம். அவ என்னமா கத்துறான், ஏதோ சொல்றான்னு இருந்துட்டா நம்ம நேசிக்கல என்று அர்த்தம். நம்ம எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். முஸ்லிம் என்று சொன்னாலே, மூமின் என்ற வட்டத்துக்குள் வந்து விட்டாலே, முத்தகீன் என்று வெளிப்படையாக இறைவனுக்கு காட்டிவிட்டாலே, இது மாதிரியான நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியாச்சா, யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்லியாச்சா, அடுத்து என்ன சொல்லணும்? யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். இது யார் சொல்லணும்? தும்மியவர் சொல்லணும். என்ன பொருள்? அல்லாஹ் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவானாக, சீரான பாதையை தந்தருள்வானாக,
பாலக்கும், உங்களுடைய நிலைமையை அல்லாஹ் சீர்திருத்தம் செய்வானாக. பொருளை பத்திலாம் பொருள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இஸ்லாமிய கருவூலம். கருவூலம் வேண்டுமா, புதையல் வேண்டுமா, தங்கம் வேண்டுமா, வைரம் வேண்டுமா, வைடூரியம் வேண்டுமா, இஸ்லாமிய கருத்துகள் தான் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும். பொருள் தெரிஞ்சாதான் இறைவனுடைய அருள் தெரியும். இன்னைக்கு பொருள் தெரியாதனாலதான் அருள் தெரியாமையே போயிருச்சு. சின்ன சின்ன சூறாக்களாக இருந்தாலும், சின்ன சின்ன துவாக்களாக இருந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம பொருளோடு தெரிஞ்சுக்கணும். சகோதரர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பொருள் ரொம்ப முக்கியம். பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவானாக. இந்த நேரத்தில் இப்படி சொல்லிட்டியல்ல, அல்லாஹ் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவானாக. பிரார்த்தனை எங்கிருந்து வருகிறது பாருங்கள், யாரிடத்திலிருந்து புறப்படுகிறது என்று பாருங்கள், எந்த வாயிலிருந்து வருகிறது என்று பாருங்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம், அவர்கள் மீது வைக்கக்கூடிய சுவாசம். அதான் நபியின் நேசம் நம் சுவாசம் என்று இந்த ஜமாத் அருமையான தலைப்பை தந்திருக்கின்றது. அப்ப வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடத்தையிலும், ஒவ்வொரு செயலிலும் நாம் வெளிப்படுத்தும் பொழுது, செயல்படுத்தும் பொழுது, பிரார்த்தனை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் நபியை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். பெரிய தியாகம் செஞ்சது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். இது ஒரு அருமையான ஹதீஸ். இது தௌஹீதினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். பழைய தௌஹீதுவாதிகளுக்கெல்லாம் ஹதீஸ் நல்லா தெரியும். இந்த ஹதீஸ் 1983, 85, 89 துவங்கிய ஹதீஸ் தான் இன்றைக்கு இதுவரை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். என்ன பொருள்? பொருளை கவனிங்கள். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் ஈமான்தாரியாக ஆக முடியாது. எப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கவனிங்க. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் ஈமான்தாரியாக ஆக முடியாது. எதுவரை என்று சொன்னால், ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி, தன்னை விட, மி வாலிதிஹி, தன்னுடைய பெற்றோரை விட, வலதிஹி, தன்னுடைய குழந்தையை விட, வன்னாசி அஜ்மஈன், உலக மக்கள் அனைவரை விட நேசிக்காதவரை உண்மையான மூமினாக ஆக முடியாது. என்ன பொருள் இது? தன்னை விட, தன்னுடைய குடும்பத்தாரை விட, பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரை விட யாரை நேசிக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தானை தலைவர் இன்றைக்கு எந்த தலைவரையோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சிறுநீர் கழித்து விட்டும் சுத்தம் செய்வதற்கு சொல்லித்தர தலைவர்கள் எல்லாம் தலைவரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் துப்புவது முதல், மண்ணை மூடுவது முதல், மண்ணை தோண்டுகின்ற வரை அத்தனை பாடத்தை விளக்கமாக சொல்லி தந்தார்கள். ஒரு மூமின் வழியில் செல்லும் பொழுது எச்சி வருகிறது என்று சொன்னால் அது என்ன செய்ய வேண்டும்? துப்பிட்டு அப்படியே போயிடக்கூடாது, மண்ணை போட்டு மூடணும். அப்பதான் கிருமி வெளியே வராது. இந்த மண்ணை போட்டு மூட கிருமி அப்படியே தின்றும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இதை செய்பவர்கள் தான் உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறார்கள். நம்ம துப்புற எவனோ மிதிச்சிட்டு போக கூடாது. மூமின் என்று சொன்னால், முஸ்லிம் என்று சொன்னால், முத்தக்கின் என்று சொன்னால் எச்சி துப்புறமா மூடுங்க. சுன்னத். சுன்னத் எங்கிருந்து வர வேண்டும்? மூமினுடைய எண்ணத்திலிருந்து வர வேண்டும். அந்த நல்லெண்ணம் நம்மிடத்தில் வேண்டும். எச்சில் துப்புவது முதல் குழியில் வைக்கப்படுகின்ற வரை அத்தனையும் செப்பனிட்டு சீர்திருத்தம் செய்யப்பட்டு பட்டியல் போட்டு பட்டியலாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு செயல்பாடும், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டே போகலாம். நெகமற்ற நெகம், சாதாரண நெகமட்டு சொல்றமே, நெகம் வெட்டுவது கூட சுன்னத்.
உண்மையிலேயே கரெக்டா நாம் நகத்தை வெட்டினால் நாம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். அதுதான் நம்முடைய சுவாசம். நீ நிறைய பேர் டெய்லர் என்று சொல்வார்கள், நகத்தை வளர்ப்பார்கள். சரி, டெய்லருக்கு அவசியமா ஒரு நகம் தேவைப்படும் வச்சுக்கோங்க, அதையும் ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும், அழுக்கு எடுக்க வேண்டும். வாரத்துக்கு நீங்க ஒரு தடவை வெட்டி பாருங்களேன், கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெற்றின்னு வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த வெள்ளிக்கிழமை வெட்டிவிட வேண்டும். ஏன்? அதில் அழுக்கு தேங்குகிறது. அந்த அழுக்கோடு உணவை சாப்பிடும் பொழுது அந்த அழுக்கோடு உணவோடு அழுக்கும் செல்கிறது, அதனால் நோய் வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ ஒரு போற வழியில சொல்லி போட்டு போற மார்க்கம் அல்ல. போற வழியில செல்லக்கூடிய நிறுத்தி, மனிதா இப்படித்தான் நடக்க வேண்டும், இதுதான் சரியான பாதை. நீ நடக்கக்கூடிய பாதையில முறுக்கள் கிடக்கலாம், கருக்கள் கிடக்கலாம், மேடு இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், குழி இருக்கலாம், அதையெல்லாம் நீ தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். செப்பனிடப்பட்ட பாதை, பதப்படுத்தப்பட்ட பாதை, பக்குவப்படுத்தப்பட்ட பாதை, பதனிடப்பட்ட பாதை. அதனுடைய பாதையிலே செல்லும் பொழுது எந்த பாதையும் நமக்கு இலகுவானதாக அமையும். அதனால்தானே உலகமே வியந்து பார்க்கிறது. 100 தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகும் அந்த 100 தலைவரில் ஒரு தலைவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தலைவர் என்று மாற்று மத அன்பர்களும் நண்பர்களும் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய குணம், அவர்களுடைய மனம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கைஃப குலுகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது? குணம் என்ற தமிழ் சொல்லுக்கு அரபியில என்ன பொருள்? குலுக். ஹலக் என்றால் படைத்தான், ஹல்க் என்றால் படைத்தல், ஹாலிக் என்றால் படைப்பாளன், குலுக் என்று சொன்னால் என்ன பொருள்? நற்குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம், அவர்களுடைய பண்பு, குணாதிசயம் எப்படி இருந்தது என்று அவர்களுடைய இளம் மனைவி, அறிவு சுடர் என்று ஹதீஸ் கலையிலே போற்றப்படக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஹாபாக்களுடைய பெயரை கேட்கும் போது என்ன சொல்லணும்? அதான் நேசம். ரலியல்லாஹு அன்ஹா இது பெண்பால், ஆண்களுக்கு அன்ஹு ஆண்பால். என்ன பொருள்? அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஏன் பொருந்தி கொண்டான்? அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். பொருந்திக்கிட்டானா பொருந்தலான்னு எப்ப தெரியும்? பின்னாடிதான் தெரியும். ஆனால் முன்னாடியே போற்றப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத தூரத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். நம்ம உன்ன கீழே தான் நிக்கிறோம், முதல் படியிலே ஏறல. ஆனா இன்னைக்கு லிப்ட் வந்துட்டு, லிப்ட்ல ஏற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? நம்முடைய ஈமான், நம்முடைய நேசம், நம்முடைய சுவாசம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அதற்கு பதில் என்ன சொல்லப்பட்டது? கான ஹுலுகுல் குர்ஆன். கான என்று சொன்னால் இருந்தது, ஹுலுக்கு குணம், அல் குர்ஆன் அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. யாருடைய குணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். அப்போ குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முழு திட்டமாக இருந்தது. அவர்கள் அந்த வட்டத்துக்குள் தான் இருந்தார்கள், வேற எந்த கட்டத்துக்குள்ளும் தன்னை அடைத்துக் கொள்ளவில்லை. இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருந்துதான் இஸ்லாமிய திட்டத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். கோடி கோடியாக கொட்டிய போதிலும் கொண்ட கொள்கையிலே தடுமாறாமல், திசை மாறாமல், மாற்று மத கொள்கையிலும் வேற்று திசைகளிலும் செல்லாமல் தான் கொண்ட கொள்கைக்காக எல்லாவற்றையும் இழந்த தலைவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே, எந்த அளவுக்கு நாம் பாசம் வைத்திருக்கின்றோம். உண்மையிலே நேசம் பாசம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அத்தனை நிகழ்வுகளையும் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. மௌலூது ஓதுபவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், மீலாது விழா கொண்டாடுபவர்களை பற்றி நான் கேட்கின்றேன்.
நீங்கள் பின்பற்றுகிறீர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அத்தனை இமாம்கள் எங்காவது ஒரு நாளிலே ஏதாவது ஒரு தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் நேசம் வைத்திருக்கிறோம், பாசத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று மௌலிது ஓதிய வரலாறு உண்டா? சான்றுகளை காண்பிக்க முடியுமா? அத்தாட்சிகளை சமர்ப்பிக்க முடியுமா? நீங்கள் எழுதி வைத்த நீங்கள் கிறுக்களை உங்களுடைய உலர்களை வைத்துக் கொண்டு புகழ்கிறோம் என்று சொல்கிறீர்களே, என்ன புகழ்ச்சி இது? இது நேசமா? இது வேஷம்தான். அன்பிற்கினியவர்களே, உண்மையிலேயே நேசம் என்று சொன்னால், பாசம் என்று சொன்னால், அவர்கள் சொன்ன செய்த அங்கீகரித்தல் அப்படியே பின்பற்றி பிசகாமல் சருகாமல் எடுத்த காலை முன்வைத்த காலை பின்வைக்காமல் வீர நடை போட்டு வெற்றி கொடி காண்பிப்பவர்கள் தான் உண்மையான முஸ்லிம். அன்பிற்கினியவர்களே, அந்த மௌலூதுடைய வரியை நான் சொல்கிறேன், சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். அந்த மௌலூதுடைய வரி என்ன? அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி. இதெல்லாம் சின்ன புள்ளையில நம்ம ராகம் போட்டு ஓதுனது, பள்ளியாசலுக்கு போய் ராகம் போட்டு நம்ம ஓதுனது. இன்னைக்கு எனக்கு வயது 51. நீங்கள் எல்லாம் நினைத்திருப்பீர்கள் 60 வயசு ஆயிருக்கும் என்று. 51 வயசு. 51 எத்தனை வயசுல இது மனப்பாடம் பண்ணது? மௌலூது 7வது படிக்கும் போது மனப்பாடம் பண்ணது. போய் பள்ளியாசல உட்கார்ந்து ராகம் போட்டு ஓதும். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி. கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், காதில உங்களுக்கு அப்படியே தேனை ஊத்துன மாதிரி இருக்கும். தேனை எடுத்து தடவி பாருங்க, அது என்ன அர்த்தம் தெரியுமா? நஞ்சு, விஷ கருத்து. என்ன பொருள்? நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நோய்களை குணமாக்குவரே. நோயை யார் குணமாக்க முடியும்? யார் குணமாக்க முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஇதா மரிதுது ஃபஹுவ யஷ்பீன். நான் நோய் வரும்போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான். 26வது அத்தியாயம் 80வது வசனம் பேசுகிறது, கூப்பிடுகிறது. வா, நீ என்ன கிறுக்களை உலரை படித்துக் கொண்டிருக்கின்றாயே, இது நீ வைப்பது நேசம் அல்ல, பாசம் அல்ல, மோசம் போய் கொண்டுகின்றாய். ஒரு காலத்தில் நீ ஓதினாய். இன்றைக்கு மௌலூதுகள் குறைக்கப்பட்டது. ஆனால் திண்டுக்கல் மாநகரில் அதிக மாணவர்கள் ஓதுகிறார்கள் என்ற செய்தி காதில் விழுந்தது. ஆனால் தமிழகத்தில் பல இடத்தில் நிப்பாட்டப்பட்டு விட்டது. உதாரணத்துக்கு எனது ஊர் தொண்டியிலே இப்பொழுது எந்த பள்ளிவாசலே ஓதுறது இல்லை, நிப்பாட்டியாச்சு. அல்லாஹ் திண்டுக்கல் மாநகரிலும் நிப்பாட்டப்படுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் சாட்சி. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, நீங்க எல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும். இது விஷம், இது நச்சு கருத்து, இது அடிப்படையை தகர்க்கக்கூடிய கருத்து. அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி. சகாமி என்று சொன்னால் நோய், முபரி என்று சொன்னால் நீக்கக்கூடியவர். யா என்றால் அரபிலேயே அழைப்பதுதான் யா. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இப்படி ஒவ்வொரு வரியும் நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி. அந்த பத்ருன் அந்த நூருன் அந்த ஷம்சுன் ஃபௌக நூர். நபியே, நீர்தான் சூரியன், நீதான் சந்திரன், ஒளிக்கு மேல் ஒளி நீந்தான். இதுல என்ன? இது அல்லாஹ்வுடைய தன்மையை, அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்வார்களா? ஒப்புக்கொள்வார்களா? பொருந்திக் கொள்வார்களா? அவர்கள் நம் மீது எந்த அளவுக்கு கிருபை செலுத்தியிருக்கின்றார்கள் தெரியுமா? லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இது அருமையான திருமறை குர்ஆனுடைய வசனம். இந்த வசனத்தை ஓதிதான் சுப்ஹான மௌலூது துவக்குவாங்க. சாக்கடையை ஓதுவதற்கு சந்தனத்தை முகர்ந்து விட்டுதான் சாக்கடையை கிளப்புவாங்க. இந்த சந்தன வசனம் என்ன சொல்கிறது? உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கின்றார், நீங்கள் கஷ்டப்பட்டால் அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். எந்த தூதர்? நம்ம கஷ்டப்படுவது, நம்ம சிரமப்படுவது அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மீது ரഊஃப், பரிவு காட்டக்கூடியவராக, பாசத்தை கொட்டுபவராக இருந்திருக்கிறார்கள்.
நேசத்தை நம்பி தெளித்திருக்கின்றார்கள். நாம் தடவிக்குள்ள மறுத்து கொண்டிருக்கின்றோம். பூசிக்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. விஞ்ஞான பாதையில எதையோ கண்டுபிடிக்கிறார்கள், ஆய்வு பண்ணுகிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். மௌலூதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நேரம் வரவில்லையா? மௌலூதை ஆய்வு பண்ணுங்க. ஒரு சில வரிகள் நல்ல வரியாக இருந்தாலும் ஏதோ பாட்டு என்று பாடிவிட்டு போங்கள். ஆனால் முழுக்க முழுக்க 99% நச்சு கருத்துகள், விஷ ஜந்துக்கள் இருக்கின்றது. ஓதனை என்ன நன்மை? அது நான் மென்மையாக கேட்கின்ற நன்மையா? அது நன்மையே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது வன்மையை தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓதுங்களேன். ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை. கொத்தாக வந்து விட்டது, முத்தாக கிடைக்கின்றது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து ஓதிட்டு எத்தனை நன்மை? 30 நன்மை. மௌலூதுக்கு நன்மை இருக்குதா? வருஷம் ஃபுல்லா ஓதுனீ இல்ல, ஆண்டாண்டு கால ஓதினீர்களே. இந்த மௌலூது மூலமாக சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல வந்தீர்கள்? சொல்லி முடிங்க முதல்ல. இந்த மௌலூது மூலமாக நேர்ச்சைகளை தின்றீர்கள். என்னென்னமோ கொடுப்பார்கள். நேர்ச்சை என்ற பேரில் சோறு, வாழைப்பழம், மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் வகை வகையாக நாங்க சாப்பிட்டு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சாப்பிட மாட்டோம்னா அதுதான் இஸ்லாம். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம், அவர்களை பின்பற்றுகிறோம் என்ற அர்த்தம். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் புகழ்ந்துட்டா பாருங்க ஒரே வரியில. நீ என்ன புகழ்வது? நீ காசுக்காக புகழ்வா, ஜிப்பாவை நிரப்புவதற்காக புகழ்வாய், ஜேப்பு மடிப்பு பணம் வாங்குவதற்காக புகழ்வாய். அல்லாஹ் ஒத்த வரியில சொல்லிட்டான், நபியே உம்மை அகில உலக மக்களுக்கும் அருள் கொடை, அருள் கொடை குல்வா. நீ இன்னும் இருள் கொடையிலேயே கொடை பிடிக்காத. எத்தனை நாளைக்கு இருள் கொடை பிடிப்பா நீ? ஆலிம்களே, உலமாக்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். மீலாது விழா என்ற பெயரில் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் பின்பற்றக்கூடிய இமாம்களாவது அதை செய்திருக்கிறார்களா? எத்தனை இமாம்கள் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். நாம் இன்றைக்கு வந்துவிட்டோம், எதையும் வெல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசத்தை அதிகமாக வைக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் நடந்து கொண்டிருக்கின்றோம். முழுமையாக நேசிக்க வேண்டும், முழுமையாக நேசிக்க வேண்டும். அதனால தானே சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். சிந்திங்கள் சகோதரர்களே, சிந்தியுங்கள். இந்த மௌலூது மூலமா நீங்க இதுவரை என்ன சொன்னீர்கள் சமுதாயத்துக்கு? எதையுமே சொல்லல. ரபீல் அவல் பிறந்து விட்டால் 12 நாள் மௌலூத ஓதுங்க, 13வது நாள் மீலாதுல கொண்டாடுங்க, அதோடு மேற்று முடிஞ்சு போச்சு. அதற்காக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணை பொன்னாக்கி, இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஏகத்துவத்தினுடைய எழுச்சி ஊட்டி, தௌஹீத் என்ற தீப கற்பத்தை காட்டி, இதன்பால் வாருங்கள் என்று சொன்னதற்கு வந்தவர் தான், இறுதியாக வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் அவர்களுடைய பெயர் கேட்கும் போது என்ன சொல்ல வேண்டும்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம், அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம். சிறுநீர் கழிக்கிறோம், சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த பாத்ரூமுக்கு கக்கூசுக்கு செல்லும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. இன்ஷா அல்லாஹ் பாங்குக்கு பிறகு தொடரும்.
இன்ஷா அல்லாஹ் தர்பியா முடிந்த பிறகு இஷா தொழுகை நடைபெறும். தர்பியாவின் இறுதிகட்ட நிகழ்விலே உங்களுக்கு அருமையான தேநீரும் தொட்டுக்கொள்வதற்கு பிஸ்கட்டும் வழங்கப்பட்டு அதை நீங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஈமானுடைய சுவையை சுவைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சுவையும் ரொம்ப முக்கியமான சுவைதான். அன்பிற்கினியவர்களே, பாங்கிற்கு முன்பாக கக்கூசருக்கு செல்லும் போது ஓதக்கூடிய துஆவை நான் சொன்னேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் கபாயிசி, வெளியேறும் போது குஃப்ரானக்க. இதை கற்று மனனம் செய்து ஒவ்வொரு தடையும் நாம் செல்லும் போது ஓதினம் என்று சொன்னால் அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பாசம். இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் வெளிப்படுத்தும் போதெல்லாம் அவர்கள் மீது நாம் நேசம் வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம், பாசம் வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இப்பொழுது பாங்கு சொல்லப்பட்டது. இந்த பாங்கிற்கு எத்தனை பேர் பதில் சொன்னோம்? ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாங்கை செவியுறும் போது அது அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்றும் சொல்ல வேண்டும். இந்த சுன்னத்தை இந்த நேரத்தில் நிறைவேற்றியவர்கள் எத்தனை பேர்கள்? சும்மா நம்ம பாச வச்சிருக்கிறோம் நேச வைத்த என்று வெளிப்படையே சொல்லக்கூடாது. இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் சுன்னத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதுதான் உண்மையான நேசம், அதுதான் உண்மையான பாசம். பாங்கு சொல்லி முடித்து விட்டால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா வல் ஃபலீலா வபஅஸு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்தா ரதீது பில்லாஹி ரப்பா வபி முஹம்மதின் ரசூலா. இந்த மாதிரி துஆ யார் ஓதுறது? சும்மா நாங்க தௌஹீத்வாதி ஏகத்துவவாதி என்று சொல்லிக் கொண்டால் மட்டும் போதாது. வாழ்க்கையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் கண்மணி நாயகம் உஸ்வத்துன் ஹசனா என்று போற்றப்படக்கூடிய சன்மார்க்க தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை சொல் செயல் அங்கீகாரத்தை வெளிப்படுத்தும் போதுதான் எது சுன்னத்து என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும். இல்லை என்று சொன்னால் ஆண்டாண்டு காலம் இன்னும் இருட்டில இருக்கிறார்களே, மௌலூத் என்ற நச்சு கருத்துல விஷ ஜந்தில விளையாண்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த மாதிரி நிலைகளை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சுன்னத்து தெரியாம போச்சு. தன்னுடைய எண்ணத்தில் உள்ளதெல்லாம் சுன்னத்தாக மக்களுக்கு காண்பித்துதான் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம அந்த வழியிலிருந்து கலற்றி எடுத்து நல்வழியின் பக்கம் அழைத்திருக்கின்றானே, இதற்காக வேண்டி அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, சுன்னத்துன்னா இதுதான் சுன்னத்து, இதுதான் உண்மையான நேசம். அவர்களை சுவாசிக்கின்றோம் என்ற அர்த்தம். ஒவ்வொரு செயலையும் வெளிப்படுத்த வேண்டும். நகம் வெற்றது, மீசையை கத்தரிப்பது, தாடியை ஒதுக்குவது, அக்குள் முடியை எடுப்பது, மர்மஸ்தானத்தினுடைய முடியை களைவது, இதெல்லாம் எந்த ஒரு சித்தாந்தத்திலும் பார்க்க முடியுமா? எந்த ஒரு மதத்திலும் காண முடியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் தான் இயற்கை மார்க்கம், மனிதனுடைய உடலுக்கு ஏற்ற மார்க்கம், மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மார்க்கம். இந்த மார்க்கத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் தெரியாமல் இன்னும் மௌட்டிகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மமதையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வெறியில இருந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ள வாங்க, சுன்னத்னா என்ன, ஹதீஸ்னா என்ன புரட்டுங்கள், வெளிச்சத்துக்கு வாருங்கள். ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால்
12 நாள் ஓதுனா மட்டும் புகழ்வது அல்ல, வாழ்க்கையினுடைய அத்தனை நிகழ்வுகளிலும் எடுத்து நடப்பதுதான் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய காதல், அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பாசம், அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு, அவர்கள் மீது நாம் தான் உண்மையிலே நேசிக்கின்றோம் என்று அர்த்தம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஆலு இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இந்த வசனம் இருக்கின்றது. நம்பரை சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் குர்ஆனை பார்த்து தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். நம்பரை சொல்லித்தான் இந்த மெம்பர்லாம் வீணா போயிட்டாங்க. உள்ள போய் பாருங்கள், ஆலு இம்ரான்ல இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று. குல் நபிய நீர் சொல்வீராக. திருமறை குர்ஆனில குல் என்ற அரபி வார்த்தை எங்கெல்லாம் இடம்பெறுகிறதோ அதற்கெல்லாம் என்ன பொருள்? நீர் சொல்வீராக அல்லது கேட்பீராக. அதே நேரத்தில் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? சாப்பிடுன்னு அர்த்தம். குல் குல் சாதாரண காப்புக்கு சாப்பிடுன்னு அர்த்தம். அந்த 2 புள்ளி வச்ச காஃப் இருக்கின்றது, ஆங்கில உச்சரிப்புல கியூ, சாதாரண காப்புக்கு கே. குல் என்று சொன்னால் நீர் சொல்வீராக, குல் என்று சொன்னால் என்ன பொருள்? சாப்பிடுவீராக. இங்கு என்ன வார்த்தை இடம்பெறுகிறது? குல் நபியே நீர் சொல்வீராக. இன் குன்தும் நீங்கள் இருந்தால். இன் குன்தும் என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? நீங்கள் இருந்தால். துஹிப்பூனல்லாஹ அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால். துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த என்னை என்பது யாரை குறிக்கிறது? என்னை அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஹுப்பு ஹுப்பு என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? பிரியம், நேசம். சாதாரணமா நம்ம பழக்கத்துல சொல்லுவோம், உன் மேல அவன் எவ்வளவு முஹப்பத் வச்சுக்கிறான் தெரியுமா? முஹப்பத் எங்கிருந்து வந்தது? ஹுப்பு என்ற வார்த்தையில தான் வந்தது. ஹுப்பு ஹப்ப யஹிப்பு முஹப்பத். முஹப்பத் பிரியம், காதல், அன்பு, பாசம், நேசம், இத்தனை பொருளும் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அர்த்தம் பொதிந்து கிடக்கின்றது. அதை பிரித்து பார்த்தால்தான் தெரியும். உண்மையிலேயே அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பீர்களானால் அடுத்த நேசம் எங்கு இருக்க வேண்டும்? ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி என்னை நீங்கள் பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களை பிரியம் கொள்வான், உங்கள் மீது பாசம் கொள்வான், உங்கள் மீது நேசம் வைப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் பாசம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். நம்முடைய நேசம் எங்க இருக்குது? சாதாரண அடிப்படை சுன்னத்தை கூட நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறான். அடிப்படை சுன்னத்து, அடிப்படை லேசான சுன்னத்து, நெகவற்றதுக்கு யோசிக்கிறோம். சுருக்கமா சொல்ல போனா நெகவற்றதுக்கு யோசிக்கிறோம். நெகத்தை எடுப்பதா, நெகத்தை வெட்டுவதா, அதுக்கு நெக வெட்டி வேற தரன்னு, அது காசு கொடுத்து வாங்கணும். இதுல எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கிறது தெரியுமா? ஆரோக்கியத்தை வழங்கிய மார்க்கம் அல்லவா இஸ்லாமிய மார்க்கம். வெறும் ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கவில்லை, எல்லாத்தையும் போதிக்கின்றது. அரசியலையும் போதிக்கிறது, பொருளாதாரத்துறையும் போதிக்கிறது, விஞ்ஞானத்தையும் எல்லாத்தையும் உள்ள வந்து பாருங்க. உள்ள வந்து பார்த்தாதான் இந்த சந்தனத்தை நீங்கள் ஒழுங்காக நுகர்ந்தீர்கள், மோந்து பார்த்தீர்கள் என்ற அர்த்தம். இது சந்தன மார்க்கம். உலகம் முழுவதும் இன்றைக்கு மனமணக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை புரட்டுகிறார்கள். அப்பழுக்கற்ற வாழ்க்கை. எந்த இடத்தில் ஒரு கருப்பு புள்ளியை பார்க்க முடியாது. இங்கு டேமேஜ் என்று அதை ஒதுக்க முடியாது. இங்கு எல்லாமே இலகுவாக காண்பிக்கப்பட்ட ஒரு மார்க்கம். உண்மையிலே நாம் நேசம் கொள்கிறேன் என்று சொன்னால் காலை எழுந்தது முதல் இரவு படுக்க செல்கின்ற வரை நாம் எத்தனை சுன்னத்துகளை பின்பற்றுகின்றோம், எத்தனை நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறோம், எதை சாதித்திருக்கின்றோம்,
சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றோம். சன்மார்க்க தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய சுன்னத்தை எந்த அளவுக்கு எண்ணத்தில் பதித்து வெளிப்படுத்தியிருக்கின்றோம் என்பதை சுய உணர்வோடு சுய பரிசோதனையோடு கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். இரவிலே தூங்குகின்றோம். தூங்கும் முன் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹ்யா, என்ன பொருள்? நேரடி பொருள் என்ன? இறைவா, உன் பெயரை கொண்ட நான் மரணம் அடைகிறேன், அதற்கு பிறகு உயிர் வாழ்கிறேன். அந்த பொருள் நம் நினைவுக்கு வந்ததா? தூங்க போற எந்திரிக்க போறேன்னு சொல்றோம். அது உண்மையான பொருள் என்ன? உண்மையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதுதான் எங்கள் சுவாசம் என்று சொன்னால், அது என்ன பொருள்? ஏன் சொல்லப்பட்டிருக்கின்றது? எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது? எவ்வாறு பொருள் பொதிந்து கிடக்கின்றது நோக்க வேண்டும். தூக்கம் என்பது ஒரு மௌத். தூக்கத்தில் மரணித்தவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? நல்ல ராத்திரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், கடைசியில தூங்கும் போது கூட சலாம் சொல்லிட்டு பேசியிருந்தான். காலையில ஃபஜ்ர்ல வந்து பார்க்கும் போது மரணம் அடைந்தார் என்ற செய்தியை கேட்கின்றமே. அதை எல்லாம் விட்டு அல்லாஹ் நீக்கி நம்ம எழுப்பி அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்ல வைத்திருக்கின்றானே, இந்த இறைவனை பற்றி, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நேசிக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா கொஞ்சமாவது? அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளும் முன்மாதிரி தலைவர், உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி. இந்த மண்ணு சுவாசிக்க வேண்டும். இந்த மண்ணு சுவாசிப்பதற்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஏக இறை கொள்கை மார்க்கமான இறை மார்க்கமான இஸ்லாம் மட்டும்தான். வேற எந்த கொள்கை இந்த மண்ணில் விதைக்க முடியாது. அப்படியே விதைத்தாலும் அது விரைவில் பட்டு போய்விடும், முகவரி தெரியாமல் ஆய்விடும். இந்த மண்ணில் விதைக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை தான் ஏக இறை கொள்கை, இஸ்லாமிய கொள்கை. அதற்காகத்தான் நபிமார்கள் பாடுபட்டார்கள், சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார்கள், தாபீன்கள் பொருளை கொடுத்தார்கள், தபா தாபீன்கள் பாடுபட்டார்கள், இமாம்கள் வளர்த்தார்கள். இதற்காகத்தான் நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம் கொள்கை புறப்பட்டது. உலகம் முழுவதும் 2 சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு 24 மணி நேரமும். ஒன்று அல்லாஹ்வுடைய வார்த்தை, மற்றொன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர். 24 மணி நேரமும் ரீங்காரம் விட்டு சுழன்று கொண்டிருக்கின்றது ஒரு குரல். அதுதான் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் சொந்தக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நேசிக்க வேண்டிய தலைவர் யார்? உண்மை தலைவர் யார்? சத்திய தலைவர் யார்? கழக தலைவர் அல்ல, கட்சி தலைவர் அல்ல, மன்ற தலைவர் அல்ல, சங்க தலைவர் அல்ல. நம்முடைய ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் அங்க தலைவராக திகழ்ந்த மனிதர்கள் மாணிக்கம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அந்த நேசம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்யப்பட வேண்டும், அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அதை பதிவு செய்வதற்காகத்தான், உள்ளத்திலே கொள்ளை கொள்வதற்காகத்தான் இந்த தர்பியா என்ற வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு 1 மணி நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, அடுத்த தர்பியாக்களில் அதிகமான மக்கள்கள் வர வேண்டும். இங்கு பேசப்படக்கூடிய கருத்துக்களை நீங்கள் செவியூற வேண்டும், வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். நம்மை பார்த்துதான் பிறர்கள் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களின் மூலமாக ஒருவன் நேர்வழி பெறுவர் என்பது அரபு நாடுகளில் மிக பிரபலியமாக பேசப்பட்ட, வளர்க்கப்பட்ட, செல்வமாக கருதப்பட்ட சிகப்பு ஒட்டங்களை விட மேலானதாகும். அதை விட மேலானது இது நம்மின் மூலமாக ஒருவர் ஹிதாயத்து பெற வேண்டும். இந்த மர்கஸ்ல இந்த நேரத்தில் 13 பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 13 பேர்கள் 130 மாற வேண்டும், 130 1300 மாற வேண்டும். இப்படி மாறுவதற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக சத்தியத்தினுடைய முழக்கம், ஏகத்துவத்தினுடைய எழுச்சி, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி கூடுதலாக ஆக்கப்பட வேண்டும். இந்த பேகம்பூர் பகுதிகளிலே
சிறுக்குகள், இணை வைப்புகள் ஒழிப்பதற்கு நாம் முன்மாதிரியாக திகழ வேண்டும். நூதன அனுஷ்டானங்களை குழி தோண்டி புதைப்பதற்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பேகம்பூர் வட்டாரமே, திண்டுக்கல் மாநகரமே ஏகத்தினுடைய எழுச்சி தீபத்தை ஏற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்ற அன்பிற்கினியவர்களே, இந்த தர்பியா மூலம் உங்களுக்கு சில போதனைகள் வழங்கப்பட்டது, சில செய்திகள் சொல்லப்பட்டது. செய்திகளை முடித்துக் கொள்வோம். இறுதியாக முத்தாய்ப்பாக 3 கேள்வி இந்த உரையில் இருந்து உங்களுக்கு கேட்கப்படும். அதற்கு நீங்கள் பதில் சொன்னால் இலகுவாக இருக்கும். அல்லாஹு தஆலா எதை நம்மை கேட்க வைத்திருக்கின்றானோ அதை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருப்பானாக. வாஹிரு தாவாகும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதல் கேள்வி பழைய சகோதரரை பார்த்து நான் கேட்கின்றேன். ஆரம்ப கால சகோதரர் அவர். தர்பியா என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? தர்பியா என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? கரெக்டாக சொல்ல. வார்த்து எடுத்தல், பயிற்சி எழுத்தல், சீர்திருத்தல். ரப்பா யு ரப்பி தர்பியத். ரப்பா என்ற அரபி வார்த்தைக்கு என்ன பொருள்? படைப்பவன், வளர்ப்பவன், போஷிப்பவன். ரப்பா யு ரப்பி தர்பியத். நம்ம எல்லாம் வார்த்து எடுப்பதற்காக, வளர்ப்பதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, சீர்திருத்தம் செய்வதற்காக, சீரான நிலையில் கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தர்பியா. அப்ப ஒரு கேள்விக்கு பதில சொல்லிட்டிய. அடுத்து உங்கள்ட்ட கேள்வி. உஸ்வத்துன் ஹசனா. உஸ்வத்துன் ஹசனா என்ற அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? உஸ்வத்துன் ஹசனா. தாய் குலத்துக்கு தெரிந்தால் பதில் சொல்லலாம். உஸ்வத்துன் ஹசனா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அழகிய முன்மாதிரி. எது மாதிரியும் இல்லாத, புது மாதிரியான முன்மாதிரி இல்லாத அழகிய முன்மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாதை. அழகிய முன்மாதிரி. அடுத்த தர்பியால கேட்டா டான் டான் பதில் சொல்லணும். இப்ப 2 கேள்வி முடிஞ்சிருச்சு. மூன்றாவது கேள்வி உங்கள்ட்ட. அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த வசனத்துக்கு என்ன பொருள்? சரியான பதில் நெத்தேடி சொல்லிட்டார். ஏற்கனவே ஒரு ஜமால் முகமது காலேஜில் படிச்சனா டக்குன்னு சொல்லிட்டார். ஜமால் முகமது காலேஜில் படிச்சிருக்காரு, டான் சொல்லிட்டார். படித்த படிப்பு இன்றைக்கு பிடிப்புள்ளதாக இருந்ததினால்தான் எடுத்த எடுப்பிலேயே கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டார். அருமையாக பதில் அளித்து விட்டீர்கள். அல்லாஹ் நம்முடைய செயல்களை அங்கீகரிப்பானாக, ஏற்றுக்கொள்வானாக. நமது குறைகளை, பிழைகளை, தவறுகளை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்தில் குடும்பத்தோடு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.